விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து 3.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. இது தொடர்பாக பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறை கைது செய்தது. திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இ-சேவை மைய ஒப்பந்த பணியாளராக பணியாற்றும் பழனிவேல் மற்றும் சிவசங்கரி தம்பதியின் 3 வயது குழந்தை லியா லட்சுமி விக்கிரவாண்டியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்தார். பள்ளியில் குழந்தை லியா லட்சுமி இயற்கை உபாதையை கழிக்க கழிவறைக்கு சென்றார். நீண்ட நேரமாகியும் குழந்தை வகுப்பறைக்கு திரும்பவில்லையே என ஆசிரியர் தேடி வந்தார். எங்கு தேடியும் குழந்தை இல்லாத நிலையில் செப்டிக் டேங்க் மூடி உடைந்திருப்பதை பார்த்தபோது குழந்தை உள்ளே விழுந்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் விக்கிரவாண்டி காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். குழந்தை மீட்கப்பட்டு அருகிலுள்ள முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. குழந்தை இறந்தவுடன் பள்ளிக்கு விடுமுறை அளித்த பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக பள்ளி சார்பில் செல்போன் எண்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்ல குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளனர். அதன் பேரில் பெற்றோர் அலறி அடித்துக் கொண்டு குழந்தைகளையும் மாணவர்களையும் அழைத்துச் சென்றனர். குழந்தை இறந்த சம்பவத்தால் பள்ளி வளாகம் முன்பு பெற்றோர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 11 மணிக்கு குழந்தை டேங்க்ல விழுந்திருக்கு. அது யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. 3 மணிக்கு ஸ்கூல் விடும்போது தான் குழந்தை தேடி இருக்கிறாங்க. மேல இருந்து யாரோ ஒரு சார் பார்த்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு குழந்தை மேல மிதக்குதுன்னுட்டு. அப்ப எந்த அளவுக்கு நிர்வாகம் நடக்குதுங்க? ஒரு குழந்தை பாத்ரூம் போச்சுன்னா ஒரு ஆயாமா கூட போகணுமா? போறது இல்லையா? இந்த ஸ்கூல்ல போக மாட்டாங்க. அது என் பேரன் சொல்லிருக்கான், எனக்கு கூட ஆயாமா வரமாட்டாங்க. ஷூ போலனா பனிஷ்மெண்ட் பண்றாங்க, டை கட்டலாம் பனிஷ்மெண்ட் கட்டுறாங்க. இந்த செப்டிக் டேங்க் ஒரு சின்ன குழந்தை போயிருக்கு, அவங்க என்ன ஒரு பாதுகாப்பா போட்டிருக்காங்க. இப்ப பசங்க ரெஸ்ட் ரூம் போகல, மிஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் போயிருக்கோம். திரும்ப அந்த புள்ள உள்ள வந்துதா வரலையான்னு மிஸ் பார்க்கவே இல்ல. அதை விட பார்க்காம மிஸ்ஸுக்கு என்னதான் வேலை? மொத்தமே ஒரு 10 பசங்களை வச்சு மேய்க்கிறாங்க. இது கூட பார்க்காத மிஸ்ஸுக்கு என்னதான் வேலை? திடீர்னு ஃபோன் பண்ணணும், எங்களுக்கு எல்லாம் வந்து திடீர்னு பதட்டம் ஆயிடுச்சு. அப்படியே சும்மா சீக்கிரமா வந்து பையனை வந்து கூட்டு போங்களாம் வந்து சொன்னாங்க. என்ன திடீர்னு வந்து கூட்டு போக சொல்றாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, சீக்கிரமா வந்து கூட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன திடீர்னு சீக்கிரமா வந்து கூட சொன்னா அப்புறமேட்டு தான் தெரியுது. நாங்க ஒரு பதட்டமா கிளம்பி எல்லாம் ஓடியாந்த பிறகு தான் தெரியுது குழந்தை மாதிரி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஆகி போச்சு. இப்ப குழந்தை இறந்தது எங்களுக்கு. குழந்தை உயிரிழந்ததால் பெற்றோர்கள் பள்ளி வாயில் முன்பாக விழுப்புரம் சென்னை செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதால் போக்குவரத்து காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். மறியலை கைவிட்ட உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன், விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா ஆகியோர் நேரில் விசாரணை செய்தனர். பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என்ன என்பதை விசாரணை மூலம் தெரிய வரும் சார். அப்படி இருந்தாக்கா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சார். இனிமேல் மீண்டும் நம்ம மாவட்டத்தில் எந்த விதமான ஒரு குழந்தைக்கும் இதுபோல பிரச்சனைகள் வராத அளவுக்கு எல்லா ஸ்கூலும் ஆய்வு பண்ணுவோம் சார். ஆய்வு பண்ணி நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் சார். எல்லாமே ஆய்வு பண்ணணும் சார். இதில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தாக்கா அலுவலர்களுக்கும் அவங்களுக்கு விளக்கம் கேட்பேன் சார். எல்லா ஸ்கூலும் நமக்கு இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் எல்லாமே பாதுகாப்பு குறைபாடுகள் இன்னும் இருந்தாக்கா அது நிச்சயம் சரி செய்யப்படும் சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.